வாடா கூப்பிட்டா வரணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு இருக்குடா. அவன் என்ன திரும்ப வச்சிட்டான். யாரு? உன் எதிரியான ராக்கி. எதுக்கு நான் அடிச்சான்? நான் ஐஸ்கிரீம் வாங்க கம்முன்னு போய் நின்று கூப்பிட்டான். ஐஸ்கிரீம் ஆகிடும்னு சொல்லி நான் விளையாண்டேன். அதுக்கு அஷ்டாங்கோ வர முடியாதுன்னு சொன்னா அடிப்பானா? சரி வா, இப்போ நானே வரேன், வா. எங்கடா அவன்? அங்கதான் அச்சாங்க. எங்க? இல்லையே. எங்கடா அவன்? யாரு? ராக்கி. வரல இப்போ ஏய், யாரா அவன் வச்சது? இவன்தான்டா வச்சான். ஏய் ஓடா வர்றா. ஏய் சொல்றா. சூப்பரா யாரு கிட்ட? நான் நினச்ச மாதிரி 2 பேரும் சண்டை போட்டோம். இனிமேல் 2 பேரும் பேச மாட்டோம். ஃப்ளாஷ்பேக். நாங்கள் கூட எடுக்க போகிறோம். யார் நீங்கள் எடுத்துங்க. ஓகே ஓகே சார். சரிப்பா, நான் போகிறோம்மா, கிளம்புறோம்மா. ஓகே சார்.
ஏய் ராக்கி நாளைக்கு நீயாவே லீடரா. ஏய் நீரா அதான் சரியா இருக்கும். இல்லை நீயே இரு, நீ இருந்தால் தான் சரியாக இருக்கும். சரிடா நானே இருக்கேன்டா. பாய். நான் யாரோட லீடர்? எனக்கு தெரிஞ்சு நானாக தான் இருப்பேன். ராக்கி போகும்போது சொல்லிட்டு தான் போனான். நீ தான் ரோலர்ஸ்லாம் ஆக மாட்டான் நான் லீடர். அவன் தானே ஆவான். அப்படியே சொன்னான். அப்படிதான் சொன்னான். இல்லைடா அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். ஏய் அவன் தானே சொன்னான். இப்போ நாங்கள் போய் என்ன பேசணும்? ஐடா ராக்கி என்ன பண்ணீங்க? நான் இருக்கேன்டா சொல்கிறா. நான் இது போனேன் பாத்ரூம் கிளாஸில். அப்போது சார் ஸ்டாப் ரூம்லேருந்து ஒன்று பேசியிருந்தாங்க. நான் கேட்டேன் நாளைக்கு லீடராக யார் நிற்க? எனக்கு தெரிஞ்சு ரோலக்ஸை தான் நிற்க வைப்பாங்கடா. ரோலக்ஸ் தான் நல்ல பையன், அவனை தான் நிற்க வைப்பாங்க. என்னடா ரோலக்ஸ் பேசாமல் போகிறேன்? நான் எதுக்குடா அவன்கிட்ட பேசணும்? போய் அவன்கிட்ட பின்னாடி சொன்ன துரோகிடா நீ. உங்ககிட்டலாம் நான் பேச ஏய் நீ கூட மாட்டேன்டா. துரோகி தான்டா. நீ கூட போய் பின்னாடி ஏய், சொன்னதான்டா. நான்லாம் ஒண்ணும் நீ சொல்லல, அவன்கிட்ட நீ தான்டா சொன்னதான்டா. சொன்ன. நீ தான்டா சொன்ன. இனிமே நீ friend இல்லடா, ஏய் எனக்கு நீயோ ஃப்ரெண்ட் எதிரிடா. இல்லடா. நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்டா. எதிரிடா. நீயோ எதிரிடா. 1 week later. ஹலோ. ஹலோ யார் பேசுறது? நான் தம்பி நீ ராக்கியாப்பா? நீங்கள் யாரு? நான் கபாலி பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியாக பேசணும். ரோஸ் வீட்டு வரைக்கும் வந்து கொஞ்சம் போயிடு. நான் வரேன் சார். இப்போ வா. வரேன். வா. ஏய் எதுக்குடா நீ வீட்டுக்கு வந்த? டேய் நான் எங்கடா வந்தேன்? கூப்பிட்டாங்கடா. யாரு? யாரு? நான் தான் வர சொன்னேன். உங்க 2 பேர்கிட்ட வந்து தனியா பேசணும். உட்காந்து பேசலாம். சார் உட்காருங்க சார். வா. உட்காருங்கப்பா. உங்க 2 பேர் வா. சார் 2 நிமிஷம் சார் வீட்டுக்கு. சரிப்பா. சொல்லுப்பா. சார் இவ்வளோ நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் சார். லீட்ரு நான் அவன் ஆவது எனக்கு சந்தோஷம் தான் சார். ஆனால் அவன் தான் சார் என்னை கொஞ்சம் பின்னாடி பேசினான். அதனால தான் சார் நான் சண்டை போட்டேன். உங்களுக்குள்ளே இப்படி சண்டை போட்டுருந்தா இது கொஞ்சம் சரியில்லைப்பா. நீங்கள் வந்து படிப்புன்றது 12 வருஷம் வரும். லீடர் பதவின்றது வரும் போகும். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே ஒற்றுமையாக சேர்ந்து நல்லா வாழ்ந்தால் தான் எதிரில் வர எம்மன் கூட அடங்கி போவோம். ஆனால் பசங்க விஷயத்தில் மட்டும் பொறாமைகள் சண்டைகள் இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் தான் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். உங்கள் 2 பேரில் எப்போவுமே சண்டை வரக்கூடாது. இது லீடருன்றது வரும் போகும். நீங்கள் ஒரு 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க. என்ன புரிஞ்சுறீங்களா? இந்த மாதிரி உலகத்தில் உங்கள் அப்பா அம்மா உங்களை எதற்காக படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் நல்லா படித்து பேர் வாங்கணும். அப்துல் கலாம் ஐயா மாதிரி இந்த உலகத்தில் அவர் இல்லைனாலும் அவருடைய பேர் நினைச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். இப்போ கை கொடுங்க. நீங்கள் 2 பேரும் இனிமேல் நல்லா ஒற்றுமையாக இருந்து நல்லா படித்து நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி நல்லா அவர் பேர் நீங்கள் நினச்சிருக்கிற மாதிரி நல்லா வாழ்ந்து காட்டணும். இல்லைங்களா? சரிப்பா நான் வரேன். இனிமேல் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பேச்சு விட்டேன்.
அதுக்குள்ளே கபாலி சார் எனக்குள்ளே சேர்த்து வச்சிட்டேன். இவ்வளோ நேரம் இனிமே நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸ்ரா, எப்பவுமே பேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டோம். சூப்பரா